நவராத்திரி பிரசாதம் ரெசிபி டே 2 புளியோதரை பச்சை பயிறு சுண்டல். புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து கடைசியாக 1/2 ஸ்பூன் கருப்பெள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 4 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து பொன்னிறமாக தாளித்து இதில் ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சூடான சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்டியான புளியோதரை ரெடி. பச்சை பயிறு சுண்டல் பண்ணுறதுக்கு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டா ஹெல்தியான பச்சை பயிறு சுண்டல் ரெடி. நம்மளோட சேனலில் நவராத்திரி பிரசாதம் ரெசிபி ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.